இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபேர் ப்ரைஸ்லேருந்து எப்படி ஷாப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ட்ராலிஸ் வச்சுருப்பாங்க. நம்ம இதில் $1 போட்டிங்கன்னா இந்த செயின் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ராலி எடுத்துகிட்டு கூட போய்க்கலாம். ஸோ ட்ராலி எடுத்துகிட்டு டைரெக்டாக உள்ளே போக வேண்டியது. இன்கேஸ் ட்ராலி தேவையில்லை, நம்ம கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கேயே பாஸ்கெட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்மால் கலர் இதோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குற மாதிரி. ஸோ அந்த பாஸ்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிட்டு தேவையான ஐட்டம்ஸு நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இங்கே ஒவ்வொரு ஐட்டம் பக்கத்துலையுமே ப்ரைஸ் டேக் வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் டேக் பார்த்தீங்கன்னா $6, $5, $3, $2, $1 கூட இருக்கும். இந்த டாலருக்கு இந்தியன் ருப்பீஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். முதல்ல நான் சிங்கப்பூர் வரும்போது இதெல்லாம் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டாலருக்கும் இந்தியன் ருப்பியில் எவ்வளோ ஆகும்னு கால்குலேட் பண்ணோம். அப்படி பார்த்தேன்னா நம்ம எதுவுமே வாங்குறதுக்கு இங்கே மனசு வராது. ஸோ இங்கே எல்லாம் எவ்வளோ டாலருன்றது நான் ஒரு ஓவராலாக உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ $1 இன்றைக்கி ரேட்டுக்கு 68 ருப்பீஸ் இந்தியன் ருப்பீஸ் போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே ஒவ்வொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம இங்கே சிங்கப்பூரில் இருக்கணுமான்றது. ஸோ சிங்கப்பூர் நார்மலாகவே உங்களுக்கு தெரியும், ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி தான். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரேட் எழுதியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரேட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு ஃபிஷ் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃபிஷ் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு $1, $2 எழுதியிருக்கும். சிலதுலலாம் வந்துட்டு இந்த ரெட் கலர் ஸ்டிக்கர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிங்களா? ஸோ அந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் எதுக்காகன்னா இந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு நியர்பை வரும்போது அவங்க கொஞ்சம் 30%, 20% ஆஃபர்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அது வந்து யாராவது வாங்கிட்டு போகணுன்றதுக்காக ஸோ ரேட்டு கம்மி பண்ணி போட்டிருப்பாங்க. அதிலெல்லாம் வந்துட்டு ரெட் கலர் ஸ்டிக்கர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ரெட் கலர் ஸ்டிக்கர்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துருச்சுன்னா கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப கெட்டு போனதாக கூட இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கரமான வாடகை அடிக்கும். ஸோ நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே வந்துட்டு இலை ஐட்டம்ஸ் தான். ஸோ இங்கே கேபேஜ் இருக்குது. கேபேஜ் நீங்கள் பார்க்கலாம், 2.95 தான் போட்டிருக்குது. 2.95 × 68 எவ்வளோ வருதுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்தியாவோட வச்சு கம்பேர் பண்ணும்போது. கேரட் எல்லாம் வந்துட்டு 100 கிராமுக்கு கூட ரேட்டு போட்டிருக்கோம். 100 கிராமுக்கு 19. ஸோ இங்கே நம்ம சைன் போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே சைன் போர்ட்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு ஐட்டம்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். ஸோ நம்ம அதை பார்த்து நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் போய் எடுத்துக்கலாம். ரைஸ் ஐட்டம்ஸு 5 kg இருக்குது, 10 kg இருக்குது, 25 kgs கூட இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச ரைஸ் ஏதோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ரைஸ் ஏதோ அதை நம்ம தேவையானது நம்ம போய் எடுத்துக்கலாம். இதுலேயே வந்துட்டு பொன்னி ரைஸ் இது எல்லாமே இருக்கும். நாங்கள் இங்கே பொன்னி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பொன்னி ரைஸுக்கு வந்துட்டு 5 kg அரௌண்ட் ஒரு $12 ஐ திங்க். ஸோ $12 வந்துடும். ஸோ இந்த பொன்னி ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ இங்கேயே நூடுல்ஸ்லேயே வந்துட்டு காம்போ ஆஃபர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம இங்கே ரேட்டு பார்த்துக்கலாம். ரேட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு எது வேல்யூ ஃபார் மணின்னு தோணுதோ அதில் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டு நூடுல்ஸ் வந்துட்டு 2.95 அந்த மாதிரியெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கேயே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் நம்ம ஒரு இந்தியனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆயில் அண்ட் சாஸோடைய இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில்ஸோடைய ப்ரைஸும் எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், 5 லிட்டரு 2 லிட்டர்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 லிட்டருக்கு எவ்வளோன்றது வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரியும் ரேட்டு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது தேவையோ அது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆயிலோட ஏரியாஸ் தான். ஸோ இது பக்கத்துலேயே சாஸில் டிஃப்ரெண்ட் சாஸஸ் இருக்கும். சைனீஸ் ஐட்டம்ஸ் கூட, சைனீஸ் ஃப்ளேவர்ஸ் கூட நிறையவே இருக்கும். இங்கே நம்மளுக்கு தேவை எதுவோ அதை வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ஏரியா. இதில் எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். இந்த கப் நூடுல்ஸ் எல்லாம் சும்மா சுடு தண்ணி போட்டாலே நம்ம இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த பயர் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஷாம்பு, பாடி வாஷ், லோஷன்ஸு, ஸோ இது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க. டெட்டோல், பாடி வாஷு, பல பிராண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா கவர் மில்க்ஸு நிறையவே இருக்கும். ஸோ நம்ம அது ஸ்டோர் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க வாங்கிட்டு போய். நிறைய பேர் வந்துட்டு அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி முல்லட்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க. இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே கிடச்சிடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைப்பர்ஸு, பேம்பர்ஸு, அப்புறம் அந்த ரூமுக்கு அடிக்கிற ஃப்ராக்ரன்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். ரேட்டு வந்துட்டு நீங்களே வந்துட்டு பார்த்துக்கோங்க. ரேட்டு எல்லாத்துக்குமே நான் தனியாக ஜூம் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ரேட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு தேவையானவங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். மற்ற ஷாப்போட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். ஸோ இதிலே வந்துட்டு நம்மளுக்கு NTUC மெம்பர்ஷிப்பு, இந்த ஃபேர் ப்ரைஸ் குரூப்போட மெம்பர்ஷிப் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பில்லிங் இதுக்கும் பர்டிகுலர் ரேட்டுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸுன்றது வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் அப்புறமா ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் ஆகிட்டு ரெடி பண்ணுறவங்களும் இருப்பாங்க.
கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆகும்போதும் சில்லறையாக ரெடீம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. நாங்கள்லாம் யூஸ்வலி வந்துட்டு ஒரு $5 $6 பாயிண்ட்ஸ் வரும்போது தான் ரெடீம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரோசன் ஐட்டம்ஸு, சிக்கன், அது மட்டனு, பீஃபு இது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நம்ம தேவையானது எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு சிக்கன் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மந்த்ஸு கணக்காக 2 இயர்ஸ் கணக்காக கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது அதில் வந்துட்டு போன்லெஸ்ஸு ஐட்டம், அது கவரில் பேக் பண்ணி வச்சுருக்கிறது தான். ஸோ இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மறுபடியும் சிப்லாக் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஃப்ரோசன் பண்ணும்போது மற்றதெல்லாம் வந்துட்டு ஒட்டிகிட்டு இருக்கும். இது வந்துட்டு ஒட்டிகிட்டு இருக்காது, தனித்தனியாக வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்மளுக்கு தேவையானது சிப்லாக் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு நம்மளுக்கு அடுத்து எப்போ தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இது இன்னொரு டைப் சிக்கன். இதில் வந்துட்டு தை மட்டும்தான் இருக்கும். இது போனும் இருக்கும், போன்லெஸ்ஸும் இருக்கும். ரேட்டு மேலேயே இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறது வந்துட்டு பியர்ஸ். ஸோ பியரும் வந்துட்டு பல ரேட்டில் இருக்கும். நம்ம ஊருக்குன்னா $150 $150 $200 பியர், $150 $200 பியர் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு ரேட்டு வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிவிட்டு ஒரு $1 68 ரூபீஸ் இன்றைக்கி ரேட்டுக்கு வருது. ஸோ ஆனால் இன்னொரு விஷயம் வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். 10:30க்கு மேலே நம்ம வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு ஆல்கஹால் ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்க முடியாது. அது கவர்மெண்ட் ரூல்ஸு. ஆனால் வந்துட்டு நீங்கள் எல்லா கடையிலையுமே வந்துட்டு பியர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நார்மலாக மளிகை கடையில் கூட வச்சுருப்பாங்க இங்கே. ஸோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை கிடையாது. எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்து பியரை சாப்பிட்டுக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான், 10:30க்கு மேலே வந்துட்டு பியர்ஸு இதெல்லாமே வந்துட்டு ஆல்கஹாலிக் ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்க முடியாது. அது இப்போ கவர்மெண்ட் போட்டிருக்கிற ரூல்ஸு. இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நீங்கள் இதெல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம ஊரில் வச்சு ரேட்டை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸு வருதுன்னு. இது வந்துட்டு போர்க் ஐட்டம்ஸு. எல்லாம் ஓவராலாக நான் வந்துட்டு காமிக்கிறேன். ரேட்டு வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே ஷாப்பிங் பண்ணுற வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ரேட்டு வந்துட்டு கம்பேர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எக்கெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்கிறாங்க. இது சிக்கன் ஐட்டம்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஹலாலு நான் ஹலாலுன்னு தனியாக வச்சுருப்பாங்க. அதுக்கு தனித்தனி ஏரியாவை தான் பிரித்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஹலால் தான் சாப்பிடுவீங்கன்னா ஹலால் சிக்கன் எடுத்துக்கலாம். நான் ஹலாலுங்கிறவங்களுக்கு நான் ஹலால் அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு போர்க் ஐட்டம்ஸு. போர்க்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. வைன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ பில்லிங் பண்ண போகிறோம். ஸோ பில்லிங்க்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தேவையான அளவுக்கு கூட எடுத்து நம்ம பில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர். நம்ம ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த வெய்யிங் மிஷினில் வச்சுட்டு எந்த ஐட்டமும் அதை சூஸ் பண்ணி கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பிரிண்ட் வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பார்க்குற வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா ஐட்டம்ஸும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு கடைசியில் பேமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து கார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபேர் ப்ரைஸு அப்படி இல்லை என்டியூசி இதிலெல்லாம் வந்துட்டு மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா அதோடைய லிங்க் பாயிண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டாலருக்கு இத்தனை பாயிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அக்கௌண்ட்டில். ஸோ இந்த மாதிரி தான் பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ பேமெண்ட்டுக்கு போயிட்டு கார்டு டேப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் கார்டு டேப் பண்ணிக்கிட்டேன்னா நமக்கு இந்த மாதிரி ரெசிப்ட் வந்துடும். பேமெண்ட் என்ன ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் இப்போ திங்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான்.